அடுத்து போக 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 ஒரு 14 வயசுல இருந்து நான் வெயிட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயிட் ட்ரைனிங் ஜிம் வந்து 18க்குள்ள பண்ணக்கூடாதும்பாங்கல்ல மேம், அது பியூர்லி மேம். பார்த்தோன்னா சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்துல வீக்கெண்ட் மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணுவேன். வீக்கெண்ட் மட்டும் தான் கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்றது. அது பர் டே 1 hour. ஸோ அதனால பெருசா டைம் கன்சூமிங் கிடையாது. அடுத்து போக போக இன்னும் அதை ப்ரொஃபஷனலா பண்ணோம் அப்படின்னு வரும்போது டெய்லி வாரத்துல 6 நாளும் 7 நாளும் டெய்லி 1 hour பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெகுலரா போக போக பண்ணும்போது மெயினா இந்த 10th 11th மெயினா எப்ப படிக்கணும்னு டைம் வந்ததோ அப்பதான் வந்து நான் ஸ்போர்ட்ஸையும் வந்து ரொம்ப ரெகுலரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எவ்ரிடே காலையில 2 hours ஈவினிங் 2 hours ட்ரைனிங் பண்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதனால படிப்பு அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல அத்லெட்லாம் பண்றோம்ல ஸ்போர்ட்ஸ்லாம், அதனால என்ன பெருசா குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? மேம், நான் ஃபர்ஸ்ட் மெயினாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இப்போ எல்லாருமே சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் பண்றது ரொம்ப நல்லது. அது அத்லெட்டிக்ஸ்ன்னு கிடையாது, எனி ஸ்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. எதனாலன்னா நாங்கள் பசங்களாமோ அந்த டைம்ல பேசுவோம், இந்த மாதிரி வெயின்ஸ்லாம் தெரியுது, ஓகே இதெல்லாம் அத்லெட்டிக்ஸ் பண்றதுனால தான் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பக்கம் நான் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. பட் அதை தாண்டி எதனால மெயினாக வந்து எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மென்டலி நம்ம செம்மையா ப்ரிப்பேர் ஆகும். நான் கூட டக்குன்னு கேர்ள்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டேன். ஹெப்டா ஹெல்த்தோட அடுத்த எபிசோடுக்கு ராகுல் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ராகுல் அப்படின்னு நான் சொல்கிறத விட ராகுலை வந்து பல பேர் தெரிஞ்சவங்க வந்து அல்ஃபா ராகுல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டாவில் வந்து தொடர்ந்து உடற்பயிற்சி பற்றி இன்றைக்கி நிறையா உடற்பயிற்சி வீடியோலாம் பார்த்தோம். நீங்கள் ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாவில் வந்து உடற்பயிற்சி பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ராகுல் வந்து வெறும் ஜிம் அப்படின்னு இல்லாமல் அவர் பர்சனலாக அத்லெட் வேறு. ஸோ ஸ்டேட் லெவல் அத்லெட், கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ உங்களோட பயணம், அதாவது அத்லெட்லேருந்து அடுத்தவங்களுக்கு இந்த உடற்பயிற்சியை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்து? எஸ் மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் தென் ரொம்ப சந்தோஷம், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இங்கே பரப்ப போகிறேன் அப்படின்றதுல சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ் மேம், நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சின்ன வயசில் அத்லெட்டிக்ஸ்லேருந்து எப்படி அடுத்து மிச்சவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் சொல்லி தரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு மேம் என்னோட ஃபிட்னஸ் அவேர்னஸ்ன்றது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக 30 வயசு இல்லை 40 வயசில் வரும். ஆனால் எனக்கு அவ்வளோ லேட்டாக வரல. லக்கிலி எனக்கு 7 வயசுலேயே என்னோட ஃபிட்னஸ் வந்துச்சு. எஸ், எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணீங்க 7 வயசுக்கு? 7 வயசில் எப்படின்னா மேம், 7 வயசில் வந்து டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். எதனால் இப்போ டென்னிஸில் போய் என்னோட அப்பா அம்மா விளையாட விட்டாங்க அப்படின்னா, அது வரைக்கும் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் பயங்கரமாக இருந்தது. அப்பப்போ மூச்சு பிரச்சனை வந்துடும். நைட் டைமில் திடீர்னு வந்து நெபுலைசர் தேடி ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியது இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு சிவியராக வீசிங் இருந்தப்போ அப்போ டாக்டர் சொன்னார், ஓகே நீங்கள் வந்து பையனை வெளியே போய் விளையாட விடுங்க, வெளியே போய் பையன் விளையாண்டாதான் அவனுக்கு அடுத்த அந்த வீசிங் ப்ராப்ளம் போகும், சரியாகும்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 7 வயசில் போய் டென்னிஸ் விளையாட வச்சாங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துல எனக்கு வீசிங் ப்ராப்ளமே போயிடுச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி. அப்போ வந்து அப்படியே டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் கிரிக்கெட் பசங்க விளையாடுறத பார்ப்பேன். அதை பார்த்து அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி இன்னும் கிரிக்கெட் எடுத்து ப்ரொஃபஷனலாக விளையாட ஆரம்பித்தேன். அப்படியே அடுத்து ஸ்கூலில் கராத்தே போக ஆரம்பித்தேன், டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் காரணம் என்னோட அப்பா அம்மா. எதுனாலும் நான் இன்ட்ரெஸ்ட்டாக போய் கேட்டேன் அப்படின்னா உடனே போ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்னை விட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து 12 வயசு படிக்கும்போது அத்லெட்டிக்ஸில் ஈடுபட்டேன். அத்லெட்டிக்ஸில் தான் 7 வருஷம் ப்ரொஃபஷனலாக பண்ணி அதில் தான் ஸ்டேட்டில் கோல்டு மெடலும் நேஷனலில் டாப் 8 பொசிஷனும் அந்த டைமில் வந்தேன். அதுக்கடுத்து எனக்கு இன்ஜுரி வந்தது. அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட இது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த அத்லெட்ஸ் அப்படிங்கிறீங்கல்ல. ஸோ அங்கே உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்கி அந்த அத்லெட்டோட அந்த ஜேர்னி சொல்ல முடியுமா? ஷூர் மேம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எல்லோரும் வந்து ஒரு காலேஜ் வர டைமில் இல்லாட்டி காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், அப்போ தான் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும், அது நல்லது, ஃப்யூச்சரில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு சில பேருக்கு அப்போ வரும், இல்லாட்டி ஒரு 30 வயசு தாண்டி வரும். எனக்குலாம் 50 வயசு வருது. கரெக்டு. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஆனால் சின்ன வயசில் நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணதுனால அத்லெட்டிக்ஸில் என்னோடய கோச் கரெக்டாக 7 வயசில் என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணணும், பாடி வெயிட்டில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், உன்னோட ஸ்டாமினா நல்லா இருக்கிறதுக்கும் என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அழகாக கைட் பண்ணார். அடுத்து போக 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 ஒரு 14 வயசுலேருந்து நான் வெயிட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயிட் ட்ரைனிங் ஜிம் வந்து 18க்குள்ளே பண்ணக்கூடாதும்பாங்கல்ல. மேம், அது பியூர்லி மித். சின்ன வயசில் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே டெஃபினட்டாக அப்போ இருந்து நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். ஒரு சில பேர் இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம், 6 வயசு 7 வயசு குழந்தெல்லாம் வந்து ஒரு 20-25 கேஜி வெயிட் தூக்குறாங்க. பட் அது வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒரு சில எக்ஸப்ஷனல்ஸ். பட் அந்த மாதிரி இல்லைனா கூட டெஃபினட்டாக டீனேஜ்லேருந்து எல்லாருமே வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்.
பட் அந்த டைமில் நம்மளோட போன் க்ரோத் வந்து அந்த டைமில் தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த டைமில் இன்னும் போன் அண்ட் ஜாயின்ஸ் வந்து ஃபீபிளாக இருக்கும் போது ஓவராக வெயிட் ட்ரைனிங் பண்ணி அதை ரப்ச்சர் பண்ணிடக்கூடாது. ஆல்வேஸ் சேஃப் கைடன்ஸோடு பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். எஸ். ஸோ 18 வயசுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். என்னோட ஜேர்னி வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா 14 வயசில் நான் ஒரு 70 kgsல ஸ்குவாட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட வெயிட்டே அப்போ 60 kg தான் இருக்கும். அதை தாண்டி அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த டைம்லேயே வந்து எனக்கு ஃபிட்னஸ்ன்றது என் இதிலே வந்து ஊறிடுச்சு. டெய்லி காலையில் ஏஞ்சா ஃபிட்னஸ் பண்ணி இன்னும் கிரவுண்டுக்கு என்னன்னாலும் போயிடணும் அப்படின்றது அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிட்னஸ் மேலே எனக்கு அந்த ஒரு ஈடுபாடும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு லவ், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் போக போக இட் பிகேம் வெரி ஈஸி. அடுத்து ஒரு காலேஜ் இல்லை, எனக்கு என்னென்னா இந்த அத்லட் பாடி அப்படிங்கிறாங்கல்ல, ஸோ சின்ன வயசில் அந்த அத்லட் பாடியோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா அது காலையில் எழுந்தோன்னு ஓடணுமே அப்படின்லாம் இருக்கும் சில சமயம். அதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அந்த 12லேருந்து 18 வரைக்கும்? மேம் இப்போ பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அந்த டயர்ட்னஸை எப்படி நீங்கள் ஒரு அத்லட்டா ரொம்ப 12 வயசுக்கே உங்களை ஓட விட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களோட ஆர்வம் தான் அது. அதை எப்படி அதை நீங்கள் டெய்லி பண்ண முடிஞ்சுது சின்ன குழந்தையா இருக்கப்ப? எஸ் மேம், ஒரு பக்கம் ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால நான் ஏஞ்சி போனேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று நம்மளோட நியூட்ரிஷன், இன்னொன்று நம்மளோட ஸ்லீப் அண்ட் ரெக்கவரி. இது கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே டெஃபினட்டாக பாடி நல்லா ரெக்கவர் ஆகிருக்கும், எனர்ஜைஸ்டாக இருப்பேன். காலையில் ஏஞ்சா கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்காது. பட் ஆனால் அதையும் தாண்டி இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஹோம் ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு 9:30 10 o'clock ஆகிடும் தூங்குறதுக்கு. அடுத்து திருப்பி 4:30 ஏஞ்சா தான் நான் கிரவுண்டுக்கு போக முடியும். ஒரு 6 hours 6.5 hours ஸ்லீப்புன்றது அந்த வயசில் வந்து அப்பப்போ பத்தாது தான். பட் இருந்தாலும் வந்து 2 விஷயம். ஒன்று, கோச் வந்து எனக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிளாக இருந்தார். அவர் கிரவுண்டுக்கு வந்துடுவார். நாங்கள் ஒரு 20 பேர் பசங்க அங்கே போவோம். நான் வரல அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கேட்பார், ஏன் வரல இன்னைக்கு காலைல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அவர் இருப்பார். அதுக்காகவே வந்து ஒன்று போவேன். இன்னொன்று என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் இருந்தனால அது வந்து புஷ் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. 4:30 போயிடுவீங்க? 4:30 எழுந்துப்பேன். ஒரு 6 மணிக்கு போகணும். காலையில் எழுந்துச்சி பஸ்ஸை பிடிச்சி அப்படி இப்படி போயிட்டு. எங்கே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ப்ராக்டிஸ் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக YMCA நந்தனம், இன்னொன்று வந்து நேரு ஸ்டேடியம். ஸோ என் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். பட் பஸ் பிடிச்சி போயிடலாம். அவ்வளோ ஆர்வமாக போய் உங்களோட அத்லெட்டில் என்னெல்லாம் மெடல் பண்ணீங்க, அந்த ஜேர்னியை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ எப்படி வந்து அத்லெட்டிக்ஸ்குள்ளே வந்தேன் மேம், நான் சொன்னேன் இல்லையா, 7 வயசில் டென்னிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து கிரிக்கெட்டு, கராத்தே இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்லி நான் வந்து ஒரு 8 வயசு இருக்கும்போது என்னோடய ஸ்கூல் PT டீச்சர், அவங்க பேர் தமிழ் செல்வி, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் 8 வயசுல நீ அத்லெட்டிக்ஸ் வாடா, நீ அத்லெட்டிக்ஸ் வந்தால் நல்லா ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த PT பீரியடில் கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. அந்த வயசில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து டென்னிஸ் தான், கிரிக்கெட் தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான். பொதுவாக எல்லாருமே கிரிக்கெட் தான் ஆடுவாங்க பசங்க. கரெக்டு, ஆமாம். ஏன்னா அதுதான் நம்ம டிவியில் பார்த்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் அதுதான் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் மேம் இந்த மாதிரி சொன்னாங்க, இருந்தாலும் வந்து நான் அதை கேட்கல. அது புரியறது எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் நானே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனேன். எப்படின்னா 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அப்போ வந்து அவன் அத்லெட்டிக்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த டைமில் அந்த பையன் கூட நான் ஓடணும் அப்படின்ற கட்டாயம் வரும்போது, நாங்கள் ஓடும்போது நானே வந்து ஓடுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன், ஓகே என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வருவான், நான் அடுத்து செகண்ட் வருவேன், பட் ஓகே நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டேன். எதிர்பாராது வேறமா, யாரும் எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல. ஸோ அது வந்தோடனே அடுத்து எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே இதில் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்து ஒரு ஃபஸ்ட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ அதனால் என் PT டீச்சர் சொன்னனால அவங்ககிட்டயே திருப்பி போயிட்டு சொல்லி அன்றைக்கி ஃபஸ்ட்டு வரலன்னா உங்கள் ஜேர்னி மாதிரி இருக்கும். கரெக்டு தான், ஆமாம். ஸோ அதில் கிளி அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா PT டீச்சர்கிட்டே போய் அவங்ககிட்டயே ஜாயின் பண்ணேன். அடுத்து இன்னும் ஓகே ஸ்கூல்லேருந்து வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் கிரவுண்டு. ஏன்னா ஸ்கூலில் எங்கள் கிரவுண்ட் பெருசாக கிரவுண்டு கிடையாது, ஒரு 100 meters தான் இருக்கும். பட் ப்ரொஃபஷனலாக ஒரு 400 meters ட்ராக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இந்த YMCAவும் நேரு ஸ்டேடியமும். அடுத்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்பாங்களே மேம். பார்த்தோன்னா இப்போ நம்ம ஊரில் உண்மையிலேயே நிறைய அத்லெட்டிக்ஸ் கோச்சஸ் ஃப்ரீயாக ட்ரைனிங் தராங்க. இப்போ நான் ட்ரைனிங் எடுத்த கோச், அவர் பேர் முகமது ரியாஸ், அவரும் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக எடுக்கிறாரு. பட் உண்மையாக சொல்லணுன்னா என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருந்தது. அதனால் வந்து எங்ககிட்ட அவர் காசு வாங்கினார். மாதம் நான் 2000 ரூபாய் கட்டினேன். பட் நிறைய பேருக்கு யாரெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும்
ஃப்ரீயாகவே ட்ரைனிங் தந்தார். ஸோ ஒருத்தவங்களுக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவார். எனக்கு 2000னா ஒரு சில பேருக்கு 1000, 500, நிறைய பேருக்கு ஃப்ரீயாக. ஸோ அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நீங்கள் வரணுனாலே 2000 தரணும் அப்படின்னா வந்து நிறைய பேரால் வர முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், ஸ்போர்ட்ஸ் மூலமாக வாங்கி அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றது அவர் நோக்கம். அதனால் வந்து அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவும் தந்தார். ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கனால நம்ம என்னோடய கோச் மட்டும் இல்லை, சென்னையில் தமிழ்நாட்டில் நிறைய கோச்சஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து செலவாகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம எப்படி கிராஸ்ப் பண்ணி முன்னுக்கு வரோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப படிப்பை தாண்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? மேம் பார்த்தோன்னா சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்தில் வீக்கெண்ட் மட்டும்தான் ட்ரைனிங் பண்ணுவேன். வீக்கெண்ட் மட்டும்தான் கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது பர் டே 1 hour. ஸோ அதனால் பெருசாக டைம் கன்சூமிங் கிடையாது. அடுத்து போக போக இன்னும் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணோம் அப்படின்னு வரும்போது டெய்லி வாரத்தில் 6 நாளும் 7 நாளும் டெய்லி 1 hour பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெக்ரெஸாக போக போக பண்ணும்போது மெயினாக இந்த 10th 11th மெயினாக எப்போ படிக்கணும்னு டைம் வந்ததோ அப்போ தான் வந்து நான் ஸ்போர்ட்ஸையும் வந்து ரொம்ப ரெக்ரெஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரிடே காலையில் 2 hours ஈவினிங் 2 hours ட்ரைனிங் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் படிப்பு அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சு தான். பட் தி திங் இஸ் இதனால் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு கான்ஸும் இருக்குது. இப்போது நான் வந்து அத்லெட்டிக்ஸ் ரெகுலராக வந்து பண்ணனால தான் ஒன்று என்னோட பிரெயின் அண்ட் பாடி எல்லாம் ஆக்டிவாக இருந்தது. ஸோ நான் இதர் 4 hour படிக்கலனாலும் நான் படித்த 1 hour என்னால் வந்து இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக படிக்க முடிஞ்சது, ஃபோக்கஸ்டாக படிக்க முடிஞ்சது. ஏன்னா ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, என்னால் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடிஞ்சது. ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு டைம் வந்து அவ்வளோவா இருக்காது தான். ஏன்னா 4 hour ட்ரைனிங் பண்ணுறதுனால படுத்து தூங்குறதுக்கே நல்ல ரொம்ப டயர்டாக இருக்கும், அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் இன்னும். ஆனால் கிடைச்ச 1 hourல நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக படித்து நல்ல மார்க்கும் எடுத்துட்டேன். ஆமாம். அடுத்து வந்து சின்ன வயசில் அத்லெட்லாம் பண்ணுறோம்ல ஸ்போர்ட்ஸ்லாம், அதனால என்ன பெருசாக குழந்தைங்களுக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க? மேம் நான் ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இப்போ எல்லாருமே சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது அத்லெட்டிக்ஸ்ன்னு கிடையாது, எனி ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதனாலனா அது உங்கள் பாடி வைஸ் ஃபிசிக்கலி நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி நல்லா ஸ்ட்ராங் ஆகிறீங்க. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கும், 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அப்போ தான் வந்து கையில் பார்க்கும்போது புதுசாக வெயின்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களாமல் அந்த டைமில் பேசுவோம், இந்த மாதிரி வெயின்ஸ்லாம் தெரியுது, ஓகே இதெல்லாம் அத்லெட்டிக்ஸ் பண்ணுறதுனால தான் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பக்கம் நான் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. பட் அதை தாண்டி எதனால் மெயினாக வந்து எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மென்டலி நம்ம செம்மையாக ப்ரிப்பேர் ஆகும். நான் கூட டக்குன்னு கேர்ள்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம்னு நினச்சிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி மென்டலி நம்ம செம்ம ஸ்ட்ராங் ஆகும். எதனால மேம் இது நானே வந்து அதெல்லாம் இப்போ ஸ்போர்ட்ஸுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆகிறாங்களா இல்லையா? அது இருக்கு மேம், அது ஸ்கூல் டைமில் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து மெயின் திங் நம்ம மென்டலி செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் மேம். நமக்கு டிசிப்ளின்னா என்ன அப்படின்றத ஸ்போர்ட்ஸ் கற்றுத்தரும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் எவ்ரிடே காலையில் 4:30 மணினா 4:30 மணி ஏஞ்சிடணும், அப்போ தான் நான் 6 மணிக்கு கிரவுண்டு போக முடியும். ஸோ அதே தான் அடுத்து இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு வரணுனாலும் 12 மணி வரணும்னா அப்போ அந்த டைமை கீப் பண்ணணும் அப்படின்றது. காலையில் நான் ஜிம்முக்கு போகணும் 6 மணிக்கு போகணும் அப்படின்னா அந்த டைம் கீப் அப் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு அந்த வயசுலேருந்து சொல்லி தந்தது ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால தான் இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த டைமுக்கு வரதே கஷ்டமாக இருக்கும், அது ஏன்னா அவங்க சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் பண்ணாதனால தான். ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோச் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்துடுவார், அதுக்கு முன்னாடி நம்ம போகணும், இல்லாட்டி அவர் திட்டுவார் அப்படின்றதுக்காகவே நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு டிசிப்ளின் கரெக்டாக வரும், அதுதான் நமக்கு லேட்டர் இன் தி லைஃப் நம்ம கெரியர்லேயும் அது இம்பேக்ட் பண்ணும். இது ஒரு பக்கம் டிசிப்ளின். இன்னொரு பக்கம் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். ஸோ ஃபெயிலியர்ன்றது நமக்கு புதுசாகவே இருக்காது, ரொம்ப பழகி போயிருப்போம். ஸோ இதே தான் நாலு பேர் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒர்க்கில் நம்ம ஏதாவது பண்ணாலும் சரி, அதில் வந்து நம்ம ஃபெயிலியரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபெயிலியர்ன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்திருப்போம். ஸோ அதனால் ஃபெயிலியரை பற்றி நம்ம பயப்பட மாட்டோம். என்னோட சரவணன் சந்திரன் ஒரு எழுத்தாளர் நண்பர் இருக்கார், அவர் வந்து ஹாக்கி பிளேயர். எப்போதுமே அவர் வந்து எதாக இருந்தாலும் ஹாக்கி தான் வந்து அதில் கொண்டு வந்து வைப்பார். எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் அப்படிங்கிறத தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார். அது நினைவு வருது நீங்கள் சொல்கிறப்ப. புரியுது. கரெக்ட் மேம், அதுதான். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு டிசிப்ளினாக நான் இருக்கிறதுக்கு, எங்கேனாலும் டைமுக்கு போகிறதுக்கு, கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்குறதுக்கு, இந்த டிசிப்ளினை கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் எனக்கு அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட், என்னென்னாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் நமக்கு எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அடுத்து நமக்கு சக்ஸஸ் வரும், அதை நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்றத சின்ன வயசில் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணதான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது தோல்வியை எப்படி அழகாக கற்றுக்கிட்டீங்கிறீங்க?
தோல்வியை வந்து எதிர்கொள்ள. ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய விஷயம் பண்ணுறாங்க, நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த தோல்வியை வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்க. கரெக்ட் மேம். எஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் எப்படி குறையும்னு நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்கள போடுறதுனால? இப்போ பார்த்தோன்னா மேம், நான் சின்ன வயசில் வளரும் போது நான் சாப்பிட அடம் பிடிச்சேன் அப்படின்னா எதனா ஒன்று பண்ணி விளையாட்டு காட்டி அந்த மாதிரி ஊட்டி விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, யூடியூப் திறந்து அதில் ஏதோ ஒரு ரைம்ஸ் போட்டு விட்டுறாங்க. அது கையில் கொடுத்தா தான் குழந்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இதை கொடுத்து இவங்க பழகிட்டனால குழந்தையும் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தெரிஞ்சிருச்சு குழந்தைங்க நம்ம அடம் பிடிச்சா இது கிடச்சிரும், வீடியோ பார்த்தா சாப்பாடு அவங்க தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலே பார்த்தோன்னா மேம், சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழகிடுது யூடியூப் பார்க்கணும் அப்படின்றது. இதே தான் அடுத்து டீனேஜ்லேயும் வருது, அப்படியே அடுத்து அவங்க காலேஜ் முடித்து வேலையை பார்க்குற வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் எப்படி நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேம், ஒன்று நம்ம ஹியூமன் மைண்ட் செட் அப்படின்றது, நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் மைண்ட் செட் அளவில். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அப்படியும் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறப்பையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எதிர்வே நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தோம் அப்படின்னா சான்சஸ் ஆஃப் பிகமிங் மென்டலி ஒரு மாதிரி டயர்டாவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்டாவோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீன் டைம் பார்க்குறது, ரீல்ஸோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ பார்க்குறது, அது வந்து நமக்கு ப்ரொடக்டிவான டைம் கிடையாது. அன்லெஸ் நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லான பாட்காஸ்ட் பார்த்து அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணால் சரி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியுது. இது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுத்துறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் சேர்த்து விடுறதுனால வந்து ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுறோம். கரெக்ட். அது அந்த ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டாலே கண்டிப்பாக அவாய்ட் ஆகிடும் மேம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 1 hour விளையாடிட்டு வருவாங்க, சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும், அடுத்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் படிக்க வைக்கலாம், அடுத்து திருப்பி ஈவினிங் டைம் பசங்களோட சேர்ந்து விளையாட வைக்கலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க வச்சாலே டெஃபினட்டாக. அதாவது நீங்கள் சொல்ல பார்த்தா வெறும் ஸ்க்ரீன் டைம் மட்டும் கிடையாது, பசங்களோட பழகிற விதம் எல்லாமே இதாகும். ஐடி ஃபீல்டெல்லாம் இன்றைக்கி தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டா வச்சுட்டு இப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி சம்பாதிக்க முடியுது அப்படி? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டே இன்ஸ்டா தான். ஸோ அதனால் இப்போ ஜென்சி வந்து எப்படி எனக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் இவங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அதோட டிப்ஸ்லாம் சொல்லுங்கள். கோர் எதுக்கு யூஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் எதுக்கு யூஸ் ஆகும், இன்னும் பர்டிகுலராக இன்னும் இன்டெப்த்தாக உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள். பொதுவாக ஜென்சி வந்து எப்போ பாரு இன்ஸ்டாவில் இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நீங்கள் எப்படி இன்ஸ்டாவை யூஸ் பண்ணீங்க? எஸ் மேம், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான். ஜென்சி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அதுக்காகன்னு வந்து அவங்க மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கிடையாது. இப்போ நான் பார்க்குற வரைக்கும் 50 வயசு 60 வயசு ஆட்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்க்கில் போனால் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் தாக்குற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் வந்து உலகத்தை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீடியா வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரீல்ஸ் மூலமாகவே போய் தான் அரசை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீல்ஸோட எஃபெக்ட் வந்து ஜென்சிட்டு எப்படி இருக்கு?